மொழி அல்ல, ஒரு படைப்புக்கு உள்ளார்ந்த ஒரு மொழி. அது லாங்குவேஜ் இல்லை. ஒரு படைப்பாளி உங்களுக்கு ஒரு மெசேஜ் தரும்போது அவன் பல்வேறு விதமான, அது இன்கம் டெக்ஸ்ட் சொல்றாங்க, சகப்படுத்திகள் கூடுதலைப்படுத்தின்னு சொன்னாங்க, பல்வேறு விதமான இதுகளை எல்லாம் பிடித்து அவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தாரான். அதுதான் ஒரு படைப்பாளியின் மொழின்னு சொல்லக்கூடியது. அந்த மொழி சொல்லக்கூடியது ஒரு நீண்டகோட ஒரு ஆதிவாசி ஒரு மனோபாவம் எப்படி மொழியில வந்ததோ அது ஒரு இடத்துல 1918 சார்லி தஸ்கிரோடிகிரி எழுதிட்டு ஒரு நாவல் எழுதிட்டார். எத்தனை பேர் படிச்சிருக்கேன்னு தெரியாது. அது ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட்னா யாரு? பறவை பற்றி ஆராய்ச்சி செய்யும். நம்ம ராபர்ட் ட்ரூப் இருந்தார் இல்லையா? ஆமா, அங்கே நம்ம மீட்டிங்ல வந்து இது பண்ணிட்டு போவாரு. அந்த அவர் பெரிய மீனை அந்த நம்ம அவரை கவனம் இல்லாம விட்டுட்டோம். நம்ம கூட்டங்கள் ராபர்ட் ட்ரூப் அவர் ஒரு பறவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து காக்கையில போறான். போய் 3வது நாள் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. என்னன்னு சொன்னா, சைபீரியால இருந்து வந்த நிந்தக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை அடிச்சு கொண்டு சுட்டுச்சு. இவன் போலீஸ்ல கேட்டியா, பறவையை நேசிக்க ஒருத்தன் ஏன் கொண்டு தின்னப்படாது? அந்த பறவைகளை பார்க்கும்போது எனக்கு அந்த இறச்சிக்கான நம்ம ஒரு வாயு நாட்டில் இது உண்டாக்குது. பறவை ஆராய்ச்சியே இறச்சி தின்னப்படாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு மனசுக்குள்ளாரையும் எத்தனையோ நூற்றாண்டு காலமான ஒரு காமம், ஒரு குரோதம், ஒரு இந்த மாதிரிப்பட்ட ஒரு உணர்வு. இது அவன் சொல்லக்கூடிய மொழி, இந்த அடிச்சு கொடுத்தவன் சொல்லக்கூடிய ஒற்ற வார்த்தை அல்ல. அதை இன்னொரு படைப்பு மொழியாக சொல்றான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு படைப்பு மொழியைத்தான் நம்ம செல்வராஜ் கொண்டு வரலாம். இதை நான் எப்படி சொல்லியேன்னு சொன்னா, ஒரு கடற்கரை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வாழ்க்கையை அப்படியே ஏற்று இசைத்து நாம் எழுதலாம். மென்டல் லேண்ட்ஸ்கேப் அந்த மக்களுக்கு வாழ்க்கை, அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு பண்பாடுகள் அனைத்தையும் உள்வாங்கி தானே ஒரு மொழியில் அதை தயாரித்து உங்களுக்கு தருகிறார். இதுதான் இதர நெய்தல் படைப்பாளிகளில் இருந்து செல்வராஜ் அவர்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். நான் கிறிஸ்துவர் ஆண்டனியிலிருந்து அருள் சிங்கம், நம்ம தம்பி சாகர், கடிகை அருள்ராஜ், நான் குற்றம் வாழ்க்கை நானும் வாசிச்சிருக்கேன். இவங்க படிப்புகிறத அந்த ஒரு ஊரை பற்றி அந்த ஒரு பிரச்சனையை பற்றி வெறும் ஒரு மேலோட்டமான ஒரு பதிவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு மென்டல் லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு அதை செழுமைப்படுத்தி அது இன்னொரு அது உதாரணமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், திருப்பண்டோன்னு சொல்லக்கூடிய இது வரும்படி ஒரு சமூகத்தில் இப்போ வந்து இதில் ஒரு மலைச்சாமியார் மாறாது, ஒரு கணக்கமா 2 பேருமா சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உள்ள ஒரு கோயிலை இடிச்சிட்டு ஒரு புதிய கோயிலில் கிரானைட் எடுத்த இடத்துல கணக்காக வேண்டியது போகுது, இது போகுது. இது எப்படி சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு அவரை கொள்ளையடித்தார்கள், கோயில் சொத்தை விழுங்கினார்கள், முடிஞ்சு. இது என்பது ஒரு புகைப்படம் எடுத்து நம்ம ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான். நிறைய எழுத்தாளர்கள் கல்வி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பல பகுதிகளை சேர்ந்தவர்களும் அப்படித்தான் எழுதுவாங்க. இந்த தற்கீடு சொல்லக்கூடிய அந்த திசை என்பது ஒரு திசை மட்டுமல்ல. முதல் 1988 நான் ஒரு கடித தொகுதி போடுற நேரத்தில் எல்லாரும் என்ன கேள்வி பேசுவாங்க, என்னடா கொச்சியான தமிழில் எழுதலாம் அப்படின்னு. அதுக்கு கன்னியாகுமரி 30-40
கவிஞர்கள் வந்துட்டாங்க, வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, நரசிம்மகுமார் வந்தாங்க, வெள்ளி ராஜகுமார், எவ்வளோ பேர் வந்தாங்க. ஒரு தொடர்ச்சி வந்தது. இதே போல இன்னி தொடராத ஒரு இடம் வடக்கு. வடக்குன்னா என்ன? ஆதிவாசிகள், காணிகள் வாழக்கூடிய பகுதி. அங்கே பெரிய எழுத்தாளர்கள் உருவாகல, நாளைக்கு ஒருவர் உருவாகலாம். நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் லேண்ட்ஸ்கேப் மட்டும்தான் எழுத்துன்னு நான் சொல்ல வரல, ரொம்ப முக்கியம். இனி குமார் செல்வா வந்து அவன் எழுத்துல மட்டும்தான் எழுத்துன்னு சொல்லி போட்டாங்க, இன்னைக்கு நாளைக்கு பரவாதம் செய்யலாம். நீங்க எழுதுறது எல்லாமே எழுதுப்பா, நீங்க எழுதுறது எழுதுப்பா, நம்ம ஆதரிக்கணும். நான் 2006 நினைக்கிறேன் குடும்பத்தை பர்னிங் எழுத வந்த புதுசு. நம்ம காலேஜ் படுதல்ல உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதணும். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது எங்க வருது? எங்க வருதுப்பா? உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது எங்க வருது? பைபிள் வருது. பைபிள்ல பேதுரு வந்து இருக்கான், அவன் இயேசு கிறிஸ்து தெரியாதுன்னே சொல்லிட்டான். ஒன்னா வேலைக்காரன் இல்லையா, இவன் கல்வியன், அவங்க பேச்சு வெளிப்படுத்து. நீ எந்த மதத்தாலும் அவங்க பேச்சை தெரிய முடியாது, மறைக்க முடியாது. அந்த பேச்சு வெளிப்படுத்துது. அந்த பேச்சுன்னு சொல்லக்கூடியதை வச்சு மையமா எழுதக்கூடிய எல்லாருமே எழுதலாம். அது எந்த அதுல நான் வசதி நீ வசதி அப்படின்லாம் கிடையாது. ஆனா செல்வராஜுக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த மனிதர் மூலகத்தை மட்டும் இது பண்ணாங்க. சோபிய மருந்துல மூலகத்தை கரைத்து அதுக்கு வீரியத்தை கொடுக்கும். அவர் தனக்கு ஒரு மனமொழியாக ஒரு வீரியத்தை உண்டாங்க. அதுதான் அந்த எழுத்து உலகளாவிய அளவில் நாம அதை கொண்டு போகணும். ஆமா, ஒரு உலகளாவிய அளவில் நீங்க அவருக்கு எழுத்துக்களை கொண்டு போக முடியும். அதாவது இப்போ வந்து ஒரு அதுக்குள்ள ஒரு யதார்த்தம் இருக்குதான். ஆனா இந்த சிலம்பம் விளையாடும் போது ஒரு சமயத்துல தனக்கு கையில கம்பளிக்கிற ஒருத்தர் மறந்துடுவான். ஆமா, கம்பளிக்கிற மறந்துடுவான். கருப்பான் தெரியுமா? அதுதான் கம்பையை கையில வச்சுட்டு கம்பளிக்கு கிடைக்கிறேன். சைக்கிள் ஓட்டு சைக்கிள் இருக்குன்னு நினைச்சா அவன் என்னைக்காவது சைக்கிள் சொல்றான், பைக் இருக்கவன் பைக்காக ஓட்டிட்டு போறேன். இந்த மாதிரி ஒரு மொழியை கொண்டு ஒரு வாழ்வை கொண்டு அதை கடந்து ஒரு உலகளாவிய நிலையில இதுதான் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஜி பொன்னம்பலம் யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் இருக்கிற புஸ்தகம் எழுதிட்டார். ஒவ்வொரு படைப்பாளரும் படைக்க முடியாது. அவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சோம்னா, ஒரு விமானம் ஓடுதளத்தில் ஓடுது யதார்த்தம், தலையை உயர்த்துறது இரண்டாம் நிலை, பறக்குது பார்த்தீங்களா, அந்த பறக்கக்கூடிய மூன்றாம் நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து செல்வராஜ். இது இருக்கு. ஒரு குடும்பமும் குட்டியும் இல்லாத சாமிக்கு 10,000 ரூபாய் சம்பளமா? இதெல்லாம் யதார்த்தம். ஏன்னா சாமியாருக்கு பைசா கொடுக்க தெரியாது. சாமியா சாமி மேலே என்ன எனக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. அந்த சாமி அது சிஎஸ்ஐ பாதிரிகள் இருக்காங்க, போதர்கள். இப்ப நாங்க ஒரு அமைப்பு தொடங்கிருக்கோம், போதர்களுக்கு எதிரான அமைப்பு. போதர்கள் என்னன்னு சொன்னா காங்கிரிகேஷனல் சர்ச். நாங்க தான் பெண்கள் ஒருத்தர் போதகர் அழைக்கணும்னு அதை நடத்திடுவோம். நாங்க வாங்க காசு உலகத்துக்கு சம்பளம், எங்க காசை வாங்கிட்டு நீங்க உலகத்திலே தனக்கு கையில் உள்ள காசை வாங்கிட்டு அந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்த முடியும். யாராவது நமக்கு கையில் இந்த பைசா வாங்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்துவது நம்ம. இந்த ஒரு குரல் அதுக்குள்ளால இருக்குது. அந்த கதையில அது எங்கே அந்த இடத்துல அதுதான் இருந்ததுன்னு சொன்னா, அந்த மக்கள் கிளர்ந்தாங்க. அந்த கடற்கரை மக்கள் உணர்ச்சி. ஆனா ஒரு அந்தாணியார் திருச்சட்டையை கொண்டு வந்தோட அம்பி
அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு இலக்கம் இருக்கு. ஆமா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு வீட்டு தேங்காய் பட்டலாம், தேங்காய் பட்டத்துலேருந்து 3 ரூபா கொடுத்தா போதும் இறைவன் துவக்கி ஒரு போட்டில் போகும். நானும் எனக்கு பையனும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த போட்டில் போய் அந்த நிலையில் ஒரு தேவாலயம் இறைவன் சர்ச்சையாக எல்லாம் உட்காந்துட்டு செல்லமே அதுலேருந்து பேருந்து ஏறி அப்படி தூத்துக்குடி எல்லாமே கழிச்சிட்டு வருவோம். திரும்ப 3 ரூபா கொடுத்தா இருக்காங்க. இன்னைக்கு அந்த புள்ளி என்ன அழைச்சிட்டான். அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு மீனவன் நண்பர் வந்து என்ன அப்படி பார்த்துட்டு ஒரு வார்த்தையாக பேசினாங்க. என்னன்னா என்ன போலீஸ் வச்சு பேசுறேன். ஆமாம், நான் வந்து போலீஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் ஒரு போலீஸ் அடி கொடுத்தாரா? அதை வச்சுட்டு என்ன அப்படி ரொம்ப தடி சொன்னார். திடீர்னு சொல்லிட்டு இறங்கும்போது அவர் கால் முட்டு வந்து அந்த கம்பியை வெடிச்சு பண்ணி ஐயோ ரத்தம் வந்துச்சு தொடங்கிய இவ்வளவுதான் நான் சொல்றேன். அவர் என் கையை வந்து பிடிச்சிச்சு, வீட்டில் வாங்க சாப்பிட்டு வாங்க கொஞ்சம் உங்களை கெட்ட வார்த்தை பேசின மனுஷனா? இதுதான் ஒரு விஜிலன்ஸ். இதை உள்வாங்கி அவர் அந்த படைப்புல எப்படி அந்த மக்கள் ஒரு ரொமான்டிக்கா ஒரு விஷயங்கள்ல அடிமைப்பட்டு போவாங்க. அவங்களை அடிமைப்படுத்துறது வேற ஒன்றும் வேண்டாம், 2 வார்த்தைகளை ஒரு துணி நீரே போதும் அப்படி தெளிச்சாங்க. ஆமா, இவ்வளவு விஷயங்களை அவர் உள்வாங்கி அந்த கதையில அவர் எழுதியிருக்கார். அடுத்து வந்து இந்த கதையில எனக்கு ஆகச்சிறந்ததாக நான் நினைக்கக்கூடிய கதை செம்பராணி. இதை உலக மொழியில நம்ம மொழிபெயர்க்கிறோம். செம்பராணி இந்த கதைக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி அது தெரியாம எழுதிக்கலாம். தமிழ்ல எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் முன்னாடி இருந்தே ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி நான் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொன்னா, நான் ஒரு காலத்துல எனக்கு சின்ன வயசுல ஜெயகாந்தனுக்கு அக்கறை பிரவேசம் ஒரு கதை படிச்சேன். இந்த கதையை நினைக்கிற கல்லூரிக்கு ஒரு பொண்ணு போகும்போது ஒரு பழங்கால ஒரு காலை வந்து நிறுத்தி அதை ஏற்றிட்டு போய் அவளை இது பண்ணுதான். அவள் வீட்டில் வாரா, அம்மாட்ட சொல்லுதான். அம்மா என்ன பண்ணுறான்னு சொன்னா, அந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள ஒரு பொண்ணு நான் இப்படி இது பண்ணுறேன்னு சொன்னால் தண்ணி தெளிச்சு அவளை ஜாதியை விட்டு விளக்கி இருக்கணும். அவள் சத்தம் போடுதா, உன்னை ஊரு கொடுது மழையில் நினைச்சிட்டு வந்தாங்கன்னு யோசனை சொல்லி உடம்புடமா தண்ணியை ஊற்றி நீ பரிசுத்தாகிட்ட இனி இது ஒரு நம்ம ராஜமணி ஒரு நாட்டிய எல்லாம் மீட்டிங்காக ஆரம்பித்தாலே அந்த அம்மா தலையில ஒத்துழைப்பு கொடுக்குறது ஏகஸ்லாமா எங்க கொடுத்த சில ஒரு 10-12 வருஷத்துக்கு பாருங்க சிங்கி சைட் மாத்தவங்க விஷயம் எடுத்தாங்க. அவரோட இந்த துஷ்யம் ஒரு கதை கிழக்கேசிய நாடுகளில் உள்ள ஒரு ஆதிவாசியான 13 வயசுல ஒரு பாலியல் வன்முறை கொடுக்கப்படுதா? நீங்க படிச்சிருக்கீங்க. முதல் ஆசிரியர் தமிழ்ல வந்திருக்கு. உடனே தாம் நதியில வந்து அவர் இறக்காரு, நிர்வாணமாக இருக்கியா. அவர் நிர்வாணத்தை பார்த்து சாலை கற்கள் எல்லாம் பூச்சப்பட்ட நினைச்சு பேசி பார்த்துருவாங்க. கரையாகும் போது நீங்க பழைய நினைச்சுக்கே நீ இதாகிட்டு. அப்ப நான் யோசிக்கிறேன், கொடுத்துருவாங்க அங்கே இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஜெயகாந்தன் எங்கேருந்து காப்பி அடிச்சாங்க? சின்ன செய்வாங்க காப்பி அடிச்சிருக்காங்க. பிற்பாடு திரும்பவும் 20-30 வருஷத்துக்கு வருவது இவ்வாறு அந்த மூர்த்தியை கடசனார்த்தத்தை படிச்சு கடசனார்த்தம் இந்த 2 விட பயங்கரம். யமுனான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேதம் இது பண்ணக்கூடிய வந்து ஒரு ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து இது பண்ணி அவ குலத்திலேருந்தே விலைக்கு விட்டாங்க. இந்த 3மே ஒரு கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு ஒரு தொடர்ச்சி. இந்த கதையை நான் படிக்கும்போது இது ரொம்ப முக்கியமா எனக்கு அந்த புனிதாக சொல்லக்கூடிய அந்த பொருளை வந்து சிஸ்டம் ஏன் ஆக்கப்படுறான்னு சொன்னா, அது ஒரு வறுமையோ இந்த மாதிரிப்பட்ட இதுலையோ நான் நினைக்கிறேன். ஒரு 5 பொம்பளை பிள்ளைகளுக்கு நாளை இல்லை, அவங்க மனசுக்குள்ளாங்க ஒரு பிள்ளைய நம்ம குடும்பத்துல இது கூட ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அதுதான் நம்ம இதுல ஒரு மின்டாக இருக்கும். அது நம்ம வறுமை இருந்த மாதிரிப்பட்ட ஒரு காரணம் நான் நினைக்கிறேன்.
இதுல ஜெயகாந்தன் சிலுவை எழுதுகிற அப்படி ஒரு கதை ஞாபகம். சிலுவை கதை என்பது 60 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட கதை. ஆமா, இல்ல நல்லா வாசிச்சிருக்கியா? உண்மையிலே நான் பேசும்போது நீங்க எல்லாரும் வாசிச்சிருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடியது இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெரியும். ஆமா, அந்த சிலுவை கதை என்னன்னா, ஒரு கன்னியாஸ்திரி மனசுப்பீரியர் கூட காரணம் பயணம் செஞ்சான். கிட்ட ஒரு அழகான வாலிபன் நிற்கிறான். இவன் அவனை பார்க்கிறான், அவனை விரும்புகிறான். அவன் சிரிக்கிறான். சிரிக்கப்படாத நீங்க சிரிக்கிறான். மனசுப்பீரியர் எழுதி யார்? ஒன்றாவது நம்ம ஸ்கூல்ல படிக்க கலா அவனை சுத்தப்பாங்க. ஐயோ, ஒரு பாவத்தை வரைக்கும் நான் ஒரு பாவம். அப்ப யோசிக்கலாம், தான் ஏன் கன்னியாஸ்திரியான வீட்டில் உள்ளவங்க தனக்கு விருப்பத்தை எதுவுமே இது பண்ணாம பண்ணிவிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டேன் இங்க வந்து. ஆனா எனக்கு மனசு இதாகுது. அப்படி பாப்பா, ஒரு திருவிழா இருக்கும். இந்த திருவிழாத்துல ஒருத்தன் பெலூன்காரன் இருப்பான். அந்த பெலூன் எடுத்துட்டு இருப்பான். கீழே அவங்க மனைவி ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துருப்பாங்க. ஒரு சந்திரமா இருக்கும். ஒரு கதை கட்டி வச்சுட்டு ஒரு வயல்ல கணவன் மனைவி ஒரு கையில அழகா இருக்கு. நான் தான் அசிங்கமா இருக்கேன். அவன் யோசிக்க நான் செய்தெல்லாம் பாவம் நினைச்சு பாவம் மன்னிப்பு கேட்க போறோம். பாவம் கேட்கிறது மகளுக்கு, நீ எந்த பாவம் செய்ய? நான் கன்னியாஸ்திரியானே அதான் ஃபாதர் மாட்டேன். அப்ப இதுக்கு சலனங்கள் எழுதிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐசக் திருமணம் சொல்ற கதை இருக்கான். அந்த கதை என்னன்னா, இதே போல ஒரு மதர் சுப்பீரியர் போறா, கூட ஒருத்தி இருக்கா. அப்ப மதர் சுப்பீரியர் இவ சொல்லுதா, எனக்கு இப்படி மனம் சலனப்படுகிறது. அவ சொல்லுதா, ஒவ்வொரு யானையும் அடக்குவதற்கு ஒரு அன்புசம் இருக்கிறது போல உன் மனதுக்குள்ளாலும் ஒரு அன்புசம் இருக்கிறது. அதை வைத்து உன்னை நீ அடக்கிக்கொள். முடிச்சான். ஆனா அவர்கிட்ட நான் கேட்டேன், போய் இந்த கதையை எதுக்கு இப்படி? அது தம்பி, அதுக்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் கொடுக்கணும் எனக்கு மனசுல தோணுச்சு. ஜெயகாந்தன் பண்ண அதுக்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் தான் கொடுத்தேன். சரி, ஆன்டி கிளைமேக்ஸோ இல்ல அண்ணன் கிளைமேக்ஸோ அங்கே கிளைமேக்ஸோ அவர் கொடுக்கட்டும். ஆனா 60 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு சரியான ஒரு தமிழ் ஒரு சிறுகதையில இது கொடுத்த ஒரு சிறுகதை. அது அவனுக்கு தெரியாது. இந்த கதைக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கு. 1950 அவர் எழுதுற கதை. அந்த கதையில ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கு அப்பா சொல்லுறாரு, இயேசுவே, இவ்வளவு மட்டும் நான் என்னத்துக்கு ஒரு பால சிலுவையா நினைச்சேன். ஒரு எனக்கு உணர வச்சிருந்தீங்க, உணர்ந்தும் போதும் உங்களைத்தானே நினைச்சேன். அந்த பொண்ணு மனசுக்குள்ளால இப்படி ஒரு இன்னொருத்தர் கூட அவங்க கூட வாழ்க்கப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவளுக்கு இருக்குன்னு நினைக்கலையே இருக்கு. அப்ப இந்த கதைக்கு கடைசி பகுதியை நீங்க பார்க்கும்போது அந்த கதையை சிம்பிளா அந்த கதையை எப்படி முடிச்சுட்டு பாருன்னு சொன்னா, அந்த கதையை அவரு முடிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க. அதன் பிறகு எப்போதும் அவர்களது வீட்டுக்கு வெளியே செம்புராந்திகள் பற்றிய பயம் இல்லாமல் கோழிச்சு குஞ்சுகள் சுதந்திரமாக விளையாடி கொண்டிருந்தன. இது ஏற்கனவே தமிழ் சிறுகதையில எத்தனையோ பேர் வெளியாச்சு. அந்த அகில வேசத்தை முடிப்பான். இப்போதும் அவளது பாதையில் கால்கள் குறுக்கிடுகின்றன. ஆனாலும் அவள் அவற்றை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. இந்த ஒரு பேரகிராஃபை மாற்றிட்டு அந்த அப்பா மகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்வது போல கிட்டவே நடக்குது. இதை நம்ம மசமா வைக்கல. அவர் நினைச்சாரு, செம்மனாஜி புரியுதா, நான் உங்க எதற்கும் பேசுறேன். இது ஏற்கனவே தமிழ். அது ஒரு இடத்துல முழுக்கான தோற்றத்துக்கு பாரதியார் என்னத்துக்கு போய் அது பொன்னியனுக்கு பாடி பொன்னியனுக்கு நாமங்கள் ஒரு காதலிக்கும் போது நெஞ்சில பாரதியார் அவங்க நூற்றினை ஒத்த வழிகள் பாட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மெலோட்ராமா எவ்வளவு ஒரு காதலியை இது பண்ணும்போது தனக்கு மனசுல பாரதியார் பாட்டு வருமா? பாரதிய பாட்டு இருந்தா பாரதிய பாட்டு எல்லாம் எழுத பார்க்கும்போது காமெடியா இருக்கும். ஈசன் வந்து சிலுவையில் மாட்டா, எஸ்கிறிஸ்து அவனை அடிச்சு போகுது, அவனை இறங்கி வந்து சிலுவையில் செத்தான். இப்படி ஒரு லாங்குவேஜ் எழுதுறான் பாரதி. எதுக்கு சொல்லுன்னு சொன்னா, அப்படி ஒரு பாரதிக்கு முடுக்கு போடாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு மரபு ரீதியாக
இந்த செம்புராத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கதை வந்து தமிழ் மரபுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமா பார்த்தேன். அதுபோல அந்த ப்ரொஃபைல் கூட இந்த கட்டுமரங்கள்னு சொல்லக்கூடியதுக்கு காலம் முடிஞ்சு 2004க்கு பிறகு எப்படி ஃபைபர் இது வந்த பிறகு அவன் தொழில் இது பண்ணி இதுல அவர் அவங்க தொழில் அந்த இதை மட்டும் அதுக்குள்ளாக அவருக்கு ஒரு மனமொழியில நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நம்ம சொன்னார் அது அவர் ஐபிஎஸ்க மரத்தை பார்த்தார். அதை பார்க்கும்போது மரம் தன்னை செதுக்குவதற்கு தகிப்பதாக தோன்றுகிறது. இப்படி வரும்போது அது ஒரு உடல் மொழி. எங்கெங்க உடல் உழைப்பாளிகள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு உடல் மொழி. நான் வந்து ஜோடி ப்ளூஸ் 2 நாவல் அழிசூழ் உலக கோர்க்கை இது 2ஐயும் பற்றி மாற்று வழியும் ஒரு பத்திரிகை மிக நீண்ட ஒரு 10-25 பேர் கட்டுரை. உடல் எழுத்தின் சாகசமும் உற்பத்தி கருவியில் விழும் உடலாம். அந்த உடல் எழுத்து எங்கே இருக்கிறோம் அந்த அவருக்கு தெரியாது. நான் 1985 ஒரு கதை அது பேர் நிரந்தரமற்ற மரணம். பனியத்து தொழில் ரப்பர் வந்து பனியத்து தொழில் போல ஒருவர்த்தின் சாராயம் காட்சி அவரை கோடு கேஸ் அறியக்கூடியதாக ஏகதேசம் அந்த கதைக்கு ஸ்ட்ரக்சர் இந்த கதைக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் எடுத்து நோக்கி பார்த்தோம். ஒரு 85 ஆண்டுகள் எழுதின அந்த கதைக்கு பின்னால இந்த கதையை ரொம்ப அந்த அமைப்பில் ரொம்ப ஒத்து போகுது. அதில் இந்த செல்லாட்சின்னு சொல்லக்கூடியவா அவங்களுக்கு மேல அவங்க 2 பேருக்குமான அந்த உடல் இதை சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு பணியை இனிமையாக கட்டிப்படுத்தி ஏறுவது போல இருக்கும். அது பணியில ஏறுறது நம்ம குடியிட வளர்க்கறது இந்த ஆள் என்ன செய்யாருன்னு சொன்னா அந்த இடத்துல 2 புத்தம் பண்ணுவாங்க. ஒன்று ஆட்சிக்கு இளவரசு, இன்னொன்று என்னன்னு சொன்னா அந்த மரம் தலை இது சொல்லும்போது இதுக்கு சார்பான இன்னொரு விஷயம் சொல்லி கேவல காடு சொல்லக்கூடிய நாவலை நீங்க வாசிக்க அது காட்டில் உள்ள ஒரு மரத்தை ஒரு கட்டிலாக அதில் ஒரு இளவரசம் பண்ணுவான். அந்த கட்டில் இருந்து ஒரு காணி வெளியே இவன் மனைவியை தவிர்த்துட்டு அந்த ரூம் உள்ளார படுத்திருப்பான். காணிக்கு இவனுக்கும் இடையில அது இது ஒரு உடல் எழுத்து சொல்லக்கூடியது இதுதான். அப்ப எப்படி சுற்றி பற்றி ஒரு மென்டல் லேண்ட்ஸ்கேப் எழுதக்கூடிய ஒரு எழுத்து எனக்கு தேவனுக்கு இருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை உண்டாக்குறது பாருங்க. ஒரு கன்னியாஸ்திரி அந்த செம்பராந்து கதை எனக்கு மனசில் இருந்து மாற வச்சு சொல்லும்போது கன்னியாஸ்திரி இருக்கவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. இது பண்ணும்போது கன்னியாஸ்திரியை போல ரொம்ப அழகா இருக்காங்க. இது தப்பா நினைக்கூடாது. இந்த கி ராஜநாராயணன் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் ஊரில் ஒரு பூஜாரி ஒரு அம்மன் கோயிலோட பூஜாரி அம்மனுக்கு ஆடைகளை எல்லாம் அமிழ்த்து குளிப்பாட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி அப்படி கி ராஜநாராயணன் அவர் சொன்னார். நேர போக இது வேற ஒன்றும் கிடையாது. இது உடல் எழுத்து. அது ஒரு மரத்தை எப்படி அவன் உடலாக பார்ப்பான். அவன் சீர் வச்சுட்டு சொல்லியா எனக்கு தம்பூராட்டி அப்போ அவை ஒரு உடல் என்பது மனிதன் 2 விதத்தில் உற்பத்தி செய்யும். ஒன்று தனக்கு வயிற்றுப்பாட்டுக்காக செய்யக்கூடிய மட்டக்கணக்கு, இன்னொன்று இனவிருத்தியான உற்பத்தி. அந்த 2ம் சேரக்கூடிய ஒரு உடல் அந்த தமிழ் சொல்றாரு ஒரு உடல் மொழியின் மீதான ஆர்டிஸ்டிக்ஸ் ரெசல்யூஷன் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறார். அவர்கள் கட்டுரைகள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரெசல்யூஷன் போல இந்த ஒரு படைப்பு இருக்கு. அதுபோல சியாமாவின் கதையை சொல்லக்கூடியது ஒரு இன்டர்டெக்ஸ்ட்.
அந்த ஊர்ல இருந்து இன்னொருத்தர கூட ராஜனை நம்புவான். ஓட போறதுக்கு என்ன அடிக்கணும், ஒரு எம்ஜிஆர் படம் போடுறாங்க. அந்த காலகட்டம் என்பது ஒரு 70களில் உள்ள காலகட்டங்களோட அந்த எம்ஜிஆர் படத்திலே இருந்தே கொண்டு வராங்க. எம்ஜிஆர் அடிமைப்படும் படம். அது அந்த ஊர் நிமிடக்கூடிய நேரத்தில் இதே போல நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். எம்ஜிஆர் என்ன அதுக்கு பப்ளிஷ் ஆகுது. கொத்தனின் உணர்வோரை அடுத்தளித்த சத்துணவாய். கொத்தனின் உணர்வோரை அடுத்தளித்த சத்துணவாய் அது பண்ணியிருக்கேன். அது எம்ஜிஆர் கலையரசு படத்தை அப்படியே இருக்கு. அந்த ஒரு நேற்று கிரகத்திலிருந்து நம்பியாருடைய வந்து ஒரு படம் தூக்கிட்டு போகும்போது அடுத்த வரக்கூடிய எம்ஜிஆர் வந்து பதுக்கி இருந்துட்டு அதில் யாரும் போவாங்க. கலையரசியை வீட்டுக்கு வாங்க. நீங்க எம்ஜிஆர் கலையரசி ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது வெற்றி படம் இல்லையா? அதில் வந்து இந்த டெக்ஸ்டா எடுத்து ஒரு சக பிரதியா எடுத்து இவர் அந்த இடத்துல இது பண்ணி அவனால் மறுபூட்டு அனுப்பணும். அவன் விட்டுட்டு போறான். அவன் வந்து பார்த்தான் அந்த சீட் வாரத்துக்கு முன்னாலே திரையை காற்றடிச்சு மழை பெய்யுது அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப இவன் வந்து பார்க்க போன அதுதான் இங்க அந்நியானம். அதாவது அவர் எடுத்துன இந்த வடிவத்தை அந்த இசை வடிவம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மனசுல ஒரு உருக்கத்தை உண்டாச்சு. நான் நேரம் சொல்ல தெரியுமா, ஒரு படைப்புக்கு வந்து கண்டென்ட் எஸ்தெட்டிக்ஸ் ஃபார்ம் இருக்கு தெரியுமா? இந்த கண்ணாடி எனது பெண்மை நேற்றோடு காணவில்லை ஒரு பாட்டு நீங்க கேட்டு அது வைகுந்தளியை ரத்தம் போதி வலிக்கும் பித்தம்படி வலிக்கும் தத்தம் புத்து புத்து எழுதிருப்போம். அதை விட அந்த இன்டர்லூடு அந்த முதல் இன்டர்லூடுல இவன் நம்ம ஏன் வந்து நினைச்சு வந்துருக்குமா கஜலையும் இந்துஸ்தானியும் கலப்பாங்க. ஏன் இந்துஸ்தானியும் கஜலையும் இணைக்கியா? கதை தலைவன் உயர்காதி இந்து பொண்ணு இஸ்லாம். அது எப்படி ஒரு இசையில ஒரு வார்த்தைகளாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீங்க எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்கும் போது அதை கவனிச்சியோ என்னன்னு எனக்கு தெரியல. இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டு உடனே அவன் இது பண்ணிட்டு ஏமாந்து போவான். அதுக்கு பிறகு அந்த வீடை கடந்து போவான். அதுலதான் அந்த உடல் எழுத்து இவருக்கு எல்லா கலைகளையுமே ஒரு உடல் எழுத்து பயன்படுறாங்க. அவன் அந்த கண்ணாடி இறங்கியா அந்த ராஜனுக்கு அம்மா வந்து கெட்டவார்த்தையா பேசுறான். ஜோடி புரஸ்க்கு ஆடி சொல்லுவதற்கு எனக்கு அந்த ஜஸ்டின் வசந்தான் சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்டின் வசந்தான் வந்து அவன் அம்மா இல்லாம அவளை பொண்ணு. அவன் அப்பா வந்து ஒரு விஷயம் கிடக்காது. அவன் வேளாங்கண்ணி ஒரு பொண்ணு மேலோட காதல்ல என்ன செய்திருக்காங்கன்னா மகளை கவனிக்காம இந்த வேளாங்கண்ணிட்டு இந்த பையனுக்கும் ஜஸ்டின் சொல்லக்கூடிய ஒரு பேர் ரவுடி அவன் போறான். அப்படி நேரத்துல சண்டையில இவன் என்ன செய்யாங்கன்னா இந்த தான் காதலிக்கப்பட்ட அப்பாயே பொண்ணு அவன் செத்து போறான். அவன் செத்த பிறகு ஜெயில இருந்துட்டு வாங்க வந்து மயிலாடியிலிருந்து மயிலாடியாளர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போது அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்காங்க இந்த ரோடிசம் பண்ணணும். இப்போ ரோடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு அது இந்த திசைமலையில் ஒரு நாட்டாருக்கு 2வது வாய்க்கப்பட்டு அவன் செத்த பிறகு சொந்தக்காரன் அடிச்சு வரட்டி ஊரில் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது இவன் போய் வந்துட்டு இந்த சினிமாவில் உள்ள சில தத்துவ பாடங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. மைண்ட் பண்ண மாட்டான். இவரை கண்டதுமே அவன் உள்ள போய் வாசல்ல அந்த மக ஆவை சிசருக்கு வந்து சிறுவன் எடுத்து கொடுப்பா. இவன் செய்ததுக்கு பரிகாரம் எல்லாம் கேட்கிறான். அவன் பேசாம இருக்கா. ஒரு நாள் இவன் மீன் பிடிச்சிட்டு வரும்போது இவங்க எதிரிகள் என்ன செய்யணும்னு சொன்னா மரத்தில் பழமரத்தில் தென்னை மரத்தில் இருந்துட்டு வெடிமுறை வீசுறாங்க. இவன் நெஞ்சு 2 அப்படி பழத்தை அடிச்சிட்டு இப்போ வசந்த அங்கே இருந்து மீன் ஊற்றிட்டு வா. மீன் ஊற்றோட வா வரும்போது இவன் அவளை நோக்கி கையை நீட்டு என்ன மன்னிச்சுக்கம்மா நான் செத்து போறேன். உனக்கு நான் பெரிய துரோகம் செய்துட்டு அவளுக்கு இறக்க வரணும்னு பார்க்கிறேன். அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? தேவையா நீ இன்னும் ஜாதகியா கொஞ்சம் மண்ணை வாங்கி அவங்க நெஞ்சு விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த ஒரு கற்கரையோட இதுதான் வந்து அந்த மிடில் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி அவருக்கு உள்வாங்க பார்த்தீங்களா அது எப்படி இருப்பாங்க. இது ஒரு கடலோடி மக்களுக்கு ஒரு எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடல் மொழி சார்ந்த ஒரு விஷயம். இது போல இந்த தோப்புரை
இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளையும் பற்றி பேசலாம்னா இதுக்கு வந்து பாரத இலக்கிய வட்டத்தில் ஒரு மீட்டிங் போட்டு இதை பற்றி இன்னும் ரொம்ப நீளமாக பேசலாம்னு நினைக்கிறேன். விழாக்கள் சொல்லக்கூடிய அந்த கதை மறக்க முடியாத வரக்கூடிய ஆமோசம். அந்த ஆமோசம் படிக்கும் போதும் எனக்கு தமிழ்நாடுல இன்னொரு கதை ஞாபகம் தோப்பல் போதுங்கிறாங்க அன்புக்கு முதுமை இல்லை கதை. எப்படி ரெண்டு வயசான முழுமையான உச்சத்தை படைக்கக்கூடியவங்க ஒரு மலை இதில் ஒரு நண்பர் இது பண்ணாங்க. ஆவுத்திரிக்கிறதுக்கு ஒரு கதை இது போல ஒரு கதை. இந்த கதையில அவங்க காதல ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த கதை அது எப்படி அவர் எழுதுறாங்க? இந்த கதையில நீங்க வந்து ஒரு விஷுவலா இது பண்ணும்போது அது வந்து ஒரு திரை மொழியாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை எழுத்து மொழியில ஒரு இளைஞர் பைசல் கிருஷ்ண கோபால் பைசல் இவர் இந்த மாதிரிப்பட்ட நமக்கு எனக்கு 51 வயசு தான் இந்த சின்ன பையன்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம். என்னன்னா இவங்க எழுத்து நுட்பமாக நிறைய காரியங்கள் செய்யாங்க. ஆனா வெகுஜன வாசிப்புல அவங்க இன்னும் மகிழ்ச்சியா வெகுஜனமான மக்கள் அதை வாசிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எழுத்தாளர்களுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அமைப்பு இருந்ததுதான். எல்லாம் சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிறார். இவர்களை எல்லாம் கொண்டாடித்தான் தீர்ப்போம். இந்த தொகுப்பு என்பது இதில் ஒரு 3 நாள் கதையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நிறைய 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 அதில் அந்த எழுத்துக்க அவருக்கு அந்த அமைப்புகள் இருக்கு. நான் நிறைய அந்த அமைப்புகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மிக பயங்கரமான விஷயங்களாக அந்த இதில் இருக்குது. அந்த கற்கரையில எல்லாம் புதுசா வந்து ஒரு பக்தி மார்க்கம் வந்து கொண்டு வேண்டும் சொல்றாரு. சியாமலாவின் மாமியாரும் மதனியும் கீழே இறங்குவதற்கு பயப்பட ஆண்டவரை உடலின் பலத்தை கூட்டி கரைகளால் இழப்பது கூட்டி ஆவியானவரே இப்போ வாரி இறங்கி வாருன்னு சொல்லக்கூடிய பாட்டு. அந்த பாட்டை அவர் சொல்லல, எனக்கு அந்த பாட்டு மனசுல ஓடிச்சு. அது சியாமலாக மாமியார் தான் ஆண்டவரை பிடிச்சி இந்த ஒரு கிறிஸ்தவத்தோட தொடர்புடைய மக்களுக்கு அவருக்கு நேர்மையில மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளோம். இது வந்து சொல்லாம நாம புரிஞ்சு வரக்கூடிய ஒரு மொழி. இந்த மொழி வந்து இதுல மிக நிறைய இடங்கள் இருக்குது. அதுபோல நிறைய அடையாளம் நான் முடிச்சிருக்கேன். அந்த திருப்பண்ணங்கரையில வந்து திருந்திரமோட சொல்லியாது சாந்தமையின் குரல் கூட அது மிகவும் கடிவாக இருந்தது. எப்போது இஞ்சி மிட்டாய் வெப்பரின் குரலில் பாடும் சாந்தம். சாந்தம் அது வரைக்கும் எப்படி பாடுவா? இஞ்சி மிட்டாய் அந்த குரல் கூட பாடக்கூடிய பொருள் கூட அன்னைக்கு பாடு ஒரு மெல்லிய அதை இளம் எழுத்தாளர்கள் இப்ப நான் பார்த்தது இளம் எழுத்தாளர்கள் தெரியுமா? எப்பவுமே ஒரு இறுக்கமானது தெரியுமா? இது போலதான் எழுதப்படுகிறது. எந்த படைப்பை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது ஒரு பிளெக்சிபிள் இருக்கு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இவருக்கு ஒரு பிளெக்சிபிளான ஒரு மனுஷனா வர முடியாது. சினிமா நீங்க பாருங்க, மம்முட்டியை முக்கியமாக முதல் நாள் முக்கியமாக பிளெக்சிபிளாக அதனால முதல் நாள் வந்து மம்முட்டியை விட மிக அதிகமான மக்களாக இருக்கணும். அவங்க பிளெக்சிபிள் இந்த எழுத்துல இவ்வளவு பிளெக்சிபிளான ஒரு ரைட்டிங்ஸ் நம்ம பார்க்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர் வெளியும் எல்லாரும் அது என்னவோ எழுத்து என்பது செம்பராக எழுத்தி அவங்களுக்கு எழுத்த வச்சு இதில் வரக்கூடிய அந்த அங்கனம் நகைச்சுவை அது இந்த இதை வந்து நான் எப்படி சொன்னா தேங்காய் மண்டலத்திலேருந்து மார்த்தாண்ட வரும்போது பாதி முடிச்சு திரும்ப போகும்போது பாதி முடிச்சு. என்ன காரணம் ஈடுபாடு. ஒரு 150 பக்கத்தில்
போல உள்ள அறிமுக கூட்டங்களால விமர்சன கூட்டங்கள் நடக்க வேண்டும். செல்வராஜ் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும். நானும் முதல் உக்கில் எழுதிட்டு 17 வருஷத்துக்கு போடுவேன். 92 உக்கில் போட்டேன். 17 வருஷம் எழுதி 2009 கையம் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போதான் காக்காமூர் போட்டு அப்படி இருக்கலாம்.